வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் அன்றைக்கு ஒரு ஈஸியான ரவா கேசரி தான் செய்ய போகிறேன். இந்த ரவா கேசரியை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். நெய் விட்டு நெய் சூடானதும் 25 கிராம் ப்ளம்ஸ் எடுத்து அதை நல்லா சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். இந்த ப்ளம்ஸை வந்து நெய்யில் நாங்கள் பொரிச்செடுப்போம். அதே பாத்திரத்தில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய் சூடானதும் 40 கிராம் கஜு இருக்குது. இந்த கஜுவையும் நான் நல்லா சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன் குட்டி குட்டியாக. இந்த கஜுவையும் நாங்கள் நெய்யில் பொரிச்செடுப்போம். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் வச்சு இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். இப்போ நெய் சூடானதும் இதில் 2 கப் ரவை இருக்குது. இந்த ரவையை வந்து நாங்கள் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுக்கொண்டு இந்த ரவையை நெய்யில் வறுத்தெடுப்போம். ரவை வந்து நெய்யில் நல்லா கொஞ்சம் முருகி வறுபட்டு வர வேணும். நாங்கள் வறுத்து கொண்டு இருக்கைக்கே நல்லா வாசம் அடிக்கும் நெய்யில் வறுக்கும்போது. இப்போ இந்த ரவை நல்லா வறுபட்டுட்டுது. இது எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆற வைப்போம். இதில் 4 கப் தண்ணி, 2 கப் பால். இப்போ இந்த பாலும் தண்ணியும் நல்லா கொதிக்க வேணும். இப்போ இந்த பாலும் தண்ணியும் ஒருக்கா கொதிச்சிட்டுது. இதில் வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நான் வந்து பவுடராக தான் எடுத்துருக்கிறேன். கலர் வந்து அதை வந்து தண்ணியில் கரைச்சி விடுறேன். இந்த ஃபுட் கலரையும் விட்டு நல்லா கலந்து விடுங்கோ. இப்போ இந்த பால் நல்லா கொதித்து வந்துட்டுது, பாலும் தண்ணியும் சேர்ந்து. இப்போ நாங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சுட்டுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி கொண்டு இருக்க வேணும். ஒரே மிக்க போட்டு எங்களுக்கு ரவை வந்து கட்டி வத்திடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி கொண்டிருங்கோ. இப்போ நான் எல்லா ரவையும் போட்டு நல்லா கலந்து கிளறி விட்டுட்டேன். இந்த ரவை வந்து நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. நல்லா கலராயும் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்படி கட்டி வந்தால் நீங்கள் கரண்டின பின்பக்கத்தை வச்சு நல்லா அமர்த்தி விட வேணும். இதில் வந்து 3 கப் சீனி எடுத்திருக்கிறேன். வெள்ளை சீனி தான். உங்களுக்கு சீனி அதிகமாக தேவையில்லைன்னா நீங்கள் குறைச்சும் எடுக்கலாம். சீனியையும் போட்டு ரவையோடு நல்லா கிண்டி விட வேணும். சீனி போட்டோன்னா எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு தண்ணித்தன்மை மாதிரி வரும். சீனி கரைய அப்படி வரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலால் நெய் விட்டு விடுங்க. இந்த நெய்யையும் போட்டு நல்லா கிண்டி விடுவோம். கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், வறுத்த ஏலக்காய் பவுடர். இந்த ஏலக்காய் பவுடரையும் போட்டு நல்லா ரவையோட கலந்து விட வேணும். இந்த ரவா கேசரி வந்து நல்ல வாசமாயும் இருக்கும், நல்ல டேஸ்டாயும் இருக்கும். இதில் வந்து நாங்கள் ஏற்கனவே நெய்யில் பொரித்து வச்சுருக்கிற கஜு, ப்ளம்ஸ் எல்லாத்தையும் போட்டு கிண்டி விடுவோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் இருக்குது. இந்த பைனாப்பிள் எசன்ஸையும் விட்டு நல்லா கலந்து விடுங்க ரவையோட. இப்போ இந்த ரவா கேசரி எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. நல்லா ஈஸியாகவும் நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் சூட்டோடு சாப்பிட்றேன்னா நீங்கள் துண்டுகளாக்காமல் இப்படியேயும் சாப்பிடலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு ரேயில் போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்க வேணும். இந்த ரெயில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் செய்த கேசரியை வந்து இந்த ரெயில் போட்டு நாங்கள் துண்டுகளாக வெட்டி எடுப்போம். நீங்கள் சூட்டோடையே கொஞ்சம் அமர்த்தி இப்படி விட்டீங்களாண்டா எங்களுக்கு வெட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது, நல்ல வடிவாயும் இருக்குது கேசரியை பார்க்க. இது இப்போ ஒரு 1 ஹவருக்கு ஆறட்டுக்கும். இப்போ 1 ஹவர் கழித்து நான் இதை சின்ன சின்ன துண்டாக வெட்ட போகிறேன். உங்களுக்கு விரும்பிய வடிவில் நீங்கள் வெட்டி எடுக்கலாம்.
இப்போ இந்த கேசரி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கோ. வாயில் வச்சு அப்படியே கரைஞ்சி கொண்டு போகிற மாதிரி இருக்குது இந்த கேசரி. நீங்களும் இந்த கேசரியை உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ. இந்த கேசரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.